நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? நம்முடைய திருச்சபைகள் எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. பலதரப்பட்ட வழியில ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறாங்க. पल मोली पेसुगर मक्कल के मध्य अलग अलग भाषा बात करने वाला लोग का बीच में बहुत बड़ा बड़ा कलीसिया सेवकाई लोग कर रहे काम। हालेलुया। विशेष विशेष वरदान अभिषेक पाए व्यक्ति लोग प्राणों के लिए बोझ के साथ भाग रहे हैं, जा रहे हैं। हालेलुया। हम कितना भी प्रयास करेंगे तो बल कहाँ से मिलने वाला है? विजय कहाँ से मिलने वाला है? हम किसने बोया, किसने पानी डाला और बीज को फल देने वाला कौन है? प्रभु। हालेलुया। इसके लिए हम प्रार्थना करना चाहिए बोझ के साथ। हमारा कलीसिया में बेदारी होना चाहिए। हालेलुया। हमारा कलीसिया में जो भी विश्वासी है वो चेला बनना चाहिए। हालेलुया। प्रभु ने इसके लिए बोला कि तुम जाके सबको विश्वासी बनाओ करके नहीं बोला, तो सबको सुसमाचार बताओ, हमारा बच्चा हमसे भी बढ़कर कार्य करेगा करके प्रभु ने बताया। वैसे हमारा पास्टर बड़ा बड़ा जो मिशनरी है उन लोग से भी बढ़कर हमारा कलीसिया का बच्चे लोग उठ के खड़ा होना चाहिए। हालेलुया। நம்முடைய சபையில ஹalleluya பிள்ளைகள் எல்லாம் விசுவாசி அப்படியே எழுந்திருப்போமாக உட்கார்ந்திருப்போமாக சென்று வருவோமாக இல்லாம நம்ம என்ன பண்ணோம்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நம்மகிட்ட என்ன இருக்குதோ கொஞ்சம் தாளம் இருக்குது, கொஞ்சோல தான் பலன் இருக்குது, ஆனால் நிற்போம், கர்த்தர் பலப்படுத்துவார். ஹalleluya. ஆண்டவருக்காக நிக்கும்போது பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹalleluya. ஆகவே திருச்சபைகளுக்காக திருச்சபையில எழுப்புதல் உண்டாகும்படியாக திருச்சபையில இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பொல்லாத மக்களும் நிக்கிறாங்க, பொல்லாத பிசாசுகளும் போராடிட்டு இருக்குது. ஹalleluya. ஆகவே அதுக்கெல்லாம் நம்ம நின்று திறப்புல ஜெபிக்கணும். ஹalleluya. இன்னைக்கு காலையில ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய பாஸ்டர் ஜாய்சனா, அவர் சொன்னார், ஒரு நாள் எனக்கு ஜெபிக்கவே முடியல, ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். உடனே என்னுடைய குரூப் விசுவாசிகள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பலவீனமா இருக்குது. எல்லாருக்கும் ஜெப குறிப்பு போட்டாங்க, 1 மணி நேரத்தில் ரெஞ்சி தரான். ஹalleluya. அதே மாதிரி பெரிய ஊழியக்காரர் நம்ம மோகன்ஸ்லாஸ் ஐயா என்ன சொல்றாங்க, பணிவிடையாக பின்னால வந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஹalleluya. இன்னைக்கு பின்னால தாங்கி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இல்லைன்னா पीछे से हमारे लिए हालेलुया प्रार्थना में संभालने वाला कोई भीड़ नहीं है, तो हम मारते मारते जीत के जा रहे, आगे पीछे से कोई किधर से कौन सा हथियार आ रहा है मालूम नहीं, गिर जाएगा। हालेलुया। हालेलुया। मुप्परी नूल சீக்கிரமாய் அறாது. ஹalleluya. ஒரு ஃபைட்டர் ஃளைட் உள்ள போயிட்டு இருக்கு, பின்னால பாதுகாப்பு, அதுக்கு பொட்டன்ஷியல் எல்லாமே சுத்தி போயிட்டே இருக்குது. ஹalleluya. அந்த அளவுக்கு ஒருத்தர் ஊழியக்காரரா நிக்கிறாருன்னா விசேஷம் முதல்ல அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அவங்கள தாங்கணும், அவங்கள கனப்படுத்தி ஆதரிக்கணும். ஹalleluya. இரண்டாவது சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து பின்னால இருந்து தாங்கினா மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். हालेलुया. जबिकर ஒரு கூட்டம் வேணும். हालेलुया. हमारे लिए प्रार्थना करने के लिए एक बड़ा झुंड चाहिए। हालेलुया। इसके लिए कलीसिया के लिए और कलीसिया के पीछे जो भी बच्चे लोग आशीष पाया, कौन सा भी पास्टर के द्वारा भी कुछ अच्छा प्रभु का आशीष मिला रहेगा, तो भी उस कलीसिया बढ़ना चाहिए, उसके लिए आशीष के लिए प्रार्थना करना चाहिए। हालेलुया। हम सब प्रार्थना करेंगे। हालेलुया। हालेलुया. எத்தனை பேருக்கு இந்த காரியத்துக்காக பாரம் வருது? ஆண்டவரே, எங்கள் சபையில ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தாங்கி ஜெபிக்கணும், விசுவாசிகளா இருக்கிறவங்க ஊழியக்காரங்களா மாறணும். हालेलुया. जो विश्वासी बनकर है वो सेवक बनना चाहिए। हालेलुया। हमारा जो सेवक है वो नहीं गिरना चाहिए, नहीं तकना चाहिए, उसको हम लोग प्रार्थना में पीछे से उसको सपोर्ट करना चाहिए। हालेलुया। सबसे बड़ा हालेलुया हम प्रार्थना से जी सकते हैं। हालेलुया। जैसा इजराइल लोग पुकार रहा था, वेदना के बीच में पुकार रहा था, प्रभु ने मूसा को खड़ा किया, वैसे प्रभु ने खड़ा करना चाहिए। हालेलुया। हमारा मनुष्य का बुद्धि के द्वारा कोई सेवक खड़ा नहीं होना चाहिए, प्रभु खड़ा करना चाहिए। हालेलुया. ஆண்டவரே, நீர் எழுப்பி தருவீராக, நீர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக, அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துவீராக. ஹalleluya. பின்மாறி ஆண்டவரே முன்மாறி எல்லாம் பொழியணும். ஆண்டவரே, ஹalleluya. சபைகளுக்கு பூத்து குலுங்கணும். ஹalleluya. இந்த வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அடையாள சபைகள் பூத்து குலுங்குகிறது. ஹalleluya. அத்திமரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது, கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்கிறது. ஹalleluya. அப்படியாக ஆண்டவர்கள் சபையெல்லாம் பூத்து குலுங்கும்படியாக, ஹalleluya, எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கும்படியாக வேதாரி உண்மைகளே ஹalleluya. ஹalleluya. ஆக अनेक लोग अंदर पवित्र आग गिरना चाहिए। हालेलुया। अग्नि हालेलुया जी जान से प्रभु के सामने खड़ा करने के लिए, सेवा में खड़ा रहने के लिए ताकत देते हैं। हालेलुया। पवित्र अग्नि के तो अभिषेक पाने के लिए, हालेलुया, प्रभु आशीष देने के लिए वनीला से प्रार्थना करेंगे। हालेलुया। धन्यवाद, धन्यवाद करेंगे। हालेलुया। हालेलुया. நம்முடைய சபைகளில் மறுமலர்ச்சி உண்டாகும்படியாக, எழுப்புதலை பற்றி பிடிக்கும்படியாக, ஹalleluya, கர்த்தர் எழுப்புதலை கொடுக்கும்படியாக, சபைகளெல்லாம் பூத்து குலுங்கும்படியாக, ஆண்டவரே வல்லமை வரங்களோடு செயல்பட்ட ஊழியர்கள் ஹalleluya உம்முடைய வல்லமையால் இன்னும் நிரம்பி நிற்கும்படியாக, உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும்படியாக, கலவுக்கு சமய திரும்ப வாழ பெய்தது போல ஆண்டவரே ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி எழுந்து கட்டும்படியாக, ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya.
அன்புள்ள இயேசப்பா, நாங்க உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. எல்லா ஜெபங்களும் सब प्रार्थना करेंगे. Praise the Lord. सब प्रार्थना करेंगे. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அப்பா, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா, உங்க சமூகத்துல வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீங்க செய்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அக்கினியாய் நீர் பயன்படுத்துவீராக. அவங்க கொடுக்கிறதான அந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்வீராக. அப்போஸ்தலர் நாட்களிலே நீங்க செய்த அதே அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்க பிள்ளைங்க மூலம் நீங்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மறுதலித்த பேதுருவை கொண்டு நீர் ஆண்டவரே அப்பா ஜெபித்த வேளையிலே 3000 5000 பேர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்களே ஆண்டவரே, அதே அற்புதத்தை இந்த நாளிலும் நீர் செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் மாறாத தேவன் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் அப்பா நீர் மாறாதவராயிருக்கிறீர். மாறாத என் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் அப்படியே செய்ய போகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வசனத்தை கேட்ட உடனே அப்பா ஜனங்கள் உமக்காக ஆண்டவரே எதையாகிலும் நாங்கள் செய்யணுமே என்று அவங்க மனசுல ஆண்டவரே நிறைவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எந்த மனுஷனும் சொல்லி யாரும் ஆண்டவரே மனம் திருந்த மாட்டாங்க ஆண்டவரே. ஆனா நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஜீவனுள்ள வார்த்தை அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையே மாற்றி விடுமே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சீஷர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அப்பா நீங்க இங்க சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினீங்க. அதே போல ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீஷர்களாய் மாற்றுங்கப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. யார் நட்டால் என்ன, யார் நீர் பாய்ச்சினால் என்ன, விளைய செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தராகிய நீர் அல்லவோ ஆண்டவரே. பெரிய காரியத்தை நீ செய்வீராக ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். 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 கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya.